ஹலோ ஆல். இன்னைக்கு நம்மளோட கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் டெர்ம்ஸ் ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்திருந்தோம். அதுல பியூர்லி என்ன பார்த்திருந்தோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் டெர்ம்ஸ் நான் உங்களுக்கு குடுத்திருந்தேன். எப்படிலாம் படிக்கணும், எங்கெல்லாம் கீ சோர்சஸ்லேருந்து படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டெர்ம்ஸ் பார்க்க போறோம். எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம்னா, நியர்லி ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு போர்டு ஷேர் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஓகேவா? நான் போர்ட் ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் நோட் பண்ணிக்க. டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டெர்ம்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிளியராமா? டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டெர்ம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்மா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். தமிழ்ல என்னம்மா ரெவென்யூனாலே? நேற்று தான் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் தான் பார்த்துருப்போம். வருவாய் துறை. வருவாய்த்துறை சார்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ப ரெவென்யூன்ற வார்த்தையே என்னதாம்மா? நமக்கான வேர்டு தான். ரெவென்யூனாலே வருவாய் அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது லேண்ட் ரெக்கார்ட்ஸ்மா. லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னா என்னம்மா? த மோஸ்ட் அல்லது இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ரிகார்டிங் த லேண்ட் சேவ் பண்ணி வைக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்றோம். நிலப்பதிவுகள். நிலப்பதிவுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நிலப்பதிவுகள். லேண்ட் ரெக்கார்ட்ஸ் நமக்கு இங்கிலீஷ்ல தெரியும் இல்லையா? வாட் இஸ் லேண்ட் ரெக்கார்டுன்றதை நம்மளால சொல்ல முடியும். அடுத்து பட்டாமா. பட்டா. வாட் இஸ் பட்டா? இங்கிலீஷ்ல என்னம்மா? வாட் இஸ் பட்டா? வாட் இஸ் பட்டாமா? லேண்ட் ரெவென்யூ. லேண்ட் ரெவென்யூ ரெக்கார்டு. ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணுதுமா. ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட்ஸ். ஓனர்ஷிப்போட ரைட்டு, அந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது என்ன? பட்டா. சிட்டாவும் என்னதான்? பட்டால இருந்து வரக்கூடிய அடுத்த படிநிலை தான் என்னன்னா இந்த சிட்டா. தமிழ்ல சேம் பட்டா சிட்டா அப்படின்றத அப்படியே சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? பட்டா சிட்டா அடங்கல் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது. அடுத்து எஃப்எம்பிமா. எஃப்எம்பி. வெயிட் அ மினிட். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன்ல எழுதும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் நல்லா கிளியரா தெரியும் அதுக்காக. ஓகேங்களா? எஃப்எம்பிமா. எஃப்எம்பி ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்றோம். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். எஃப்எம்பி அப்படின்னா நில அளவீட்டு புத்தகம். நில அளவீட்டு புத்தகம் அப்படின்னு பார்க்குறோம். எஃப்எம்பி. ஓகேவா? இந்த ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த வார்த்தை. அடுத்து மியூட்டேஷன், பெயர் மாற்றம்மா. மியூட்டேஷன் ஒருத்தவங்க பேர்ல இருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு மாத்துவாங்க இல்லையா? லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம். ஸோ மியூட்டேஷன் பெயர் மாற்றம். நீங்க தமிழ்ல மீனிங் தெரிஞ்சிட்டாலும் என்ன பண்ணலாம்? ஈஸியா இங்கிலீஷ் மீனிங் உங்களால எழுதிட முடியும். என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய டெஃபினேஷன் கொடுத்தாலும். ஓகேவா? அடுத்துமா சர்வே நம்பர். சர்வே நம்பர். சர்வே நம்பர்னா என்னம்மா? கணக்கெடுப்பு எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கணக்கெடுப்பு எண். சர்வே நம்பர். கணக்கெடுப்பு எண் சர்வே நம்பர். ஓகேங்களா? செட்டில்மெண்ட். அடுத்துமா கலெக்டர். கலெக்டர்னா யாருமா? ரெவென்யூ.
நம்மளோட ரெவன்யூ பார்த்துக்கக்கூடிய இன்னொரு மேஜர் யாருமானா கலெக்டரோட கணக்குல தான் வரும். ஓகேங்களா? மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர். தாசில்தார், தாசில்தார். தமிழ்லே தெரியும் தாசில்தார். விஏஓ ஃபுல் ஃபார்ம் என்னமா? எவ்ரி ஆஸ்பிரண்ட் நோஸ் இல்லையா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர். ஸோ இதெல்லாம் தெரியணும். ஈசிமா, ஈசி பண்ணிட்டாங்களான்னு கேட்பாங்க. லேண்ட் பொறுத்த வரைக்கும் ஈசி பண்ணியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஈசி நம்பர் கொடுங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்கம்மா. என்கம்பரன்ஸ், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி. பிணையா சான்று அப்படின்னு சொல்லுவாங்கம்மா தமிழ்ல. பிணையா சான்று, பிணையா சான்று ஒரு சான்று, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இது வச்சு கொடுத்துருப்பாங்க. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். அதுக்கு இது வந்து பேஸா இருக்கும் லேண்ட் ரெக்கார்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெவன்யூ பேஸ்டு முக்கியமான வார்த்தைகள்லாம் கொடுத்த ரெவன்யூ, லேண்ட் ரெக்கார்ட், பட்டா, சிட்டா, எஃப்எம்பி, மியூட்டேஷன், இசி, சர்வே நம்பர், கலெக்டர், தாசில்தார், விஏஓ இவங்கெல்லாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்மா. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ஜுடிஷியல்னால என்னம்மா? நீதித்துறை. நேத்தே பார்த்தோமா? நீதித்துறை, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுல வேர்ட்ஸ் பார்க்கலாமா? பெட்டிஷன் நேத்தே பார்த்தோமா? லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். பெட்டிஷன்னா மனு, ரிட்டன் ரெக்வெஸ்ட் ஆர் ப்ளீசிங் அப்படின்றத சொல்லியிருப்போம். அடுத்துமா ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்னா என்னமா? தீர்ப்பு. இந்த ஃபைனல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதான் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அப்பீல்னா என்னமா? மேல்முறையீடு, மேல்முறையீடு. அப்பீல் அப்படின்னா என்னமா? மேல்முறையீடு. ஹையர் கோர்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து அப்பீல் பண்றது, அதுதான் மேல்முறையீடு. பெயில்னா என்னமா? பெயில் அந்த குறுகிய காலத்திற்கு கோரக்கூடிய அந்த ஜாமீன், ஜாமீன், பெயில். கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனைமா. கன்விக்ஷன்னா தண்டனை, தண்டனை செய்தவங்க, தப்பு பண்ணவங்களுக்கு நம்ம அளிக்கக்கூடிய தண்டனைமா. கன்விக்ஷன் தண்டனை. ஓகேங்களா? கன்விக்டார் யாரு? தப்பு செய்தவங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது கன்விக்ஷன், தண்டனை. அக்விட்டால், அக்விட்டால்மா. அக்விட்டால் அப்படின்னா குவிட்டிங் த அப்படின்னு சொல்லு. அப்ப விடுதலை, குவிட், விடுதலைமா. அக்விட்டால் அப்படின்னா விடுதலை. ஓகேங்களா? குவிட்ன்றதை நான் வச்சுக்கோங்க. அப்ப அந்த தண்டனையில இருந்து அவங்க விடுதலை பெற்றவங்க. அக்விட்டால், அக்விட்டால். ஓகேவா? செஷன்ஸ் கோர்ட். செஷன்ஸ் கோர்ட்னா என்னமா? வாட் இஸ் செஷன்ஸ் கோர்ட்? அமர்வு நீதிமன்றம் சொல்லுவாங்களே, அந்த பர்டிகுலர் அமர்வுக்கு மட்டும்தான் அந்த நீதிமன்றம் கூடும். அமர்வு நீதிமன்றம், செஷன்ஸ் கோர்ட், அமர்வு நீதிமன்றம். ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் தெரியணும், நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? வாட் இஸ் ஹை கோர்ட்? வாட் இஸ் சுப்ரீம் கோர்ட்? ஹை கோர்ட்ன்றது உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் ஒன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதெல்லாம் காமனா இருக்கிற வேர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மோஸ்ட் யூசேஜ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாருமா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு தரப்பு வழக்கறிஞரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அரசு தரப்புல இருக்கக்கூடிய வழக்கறிஞரை we used to say it as public prosecutor. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோமா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் சார்ந்து? பெடிஷன், ஜட்ஜ்மெண்ட், பெயில், கன்விக்ஷன், அக்விட்டால், செஷன் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அப்பீல், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்த்துருப்போம். கிளியர்? ஸோ அடுத்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்க்கலாமா?
ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ்மா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு என்னம்மா? காவல்துறை. மேம் நீங்க சொல்ற இந்த 10 தானானா கிடையாது. இதெல்லாம் பேசிக்காவாச்சும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால உங்களுக்கு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்மா ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஏன்னா நமக்கு அப்ரிவியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர். முதல் தகவல் அறிக்கை தமிழ்ல. முதல் தகவல் அறிக்கை. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அடுத்துமா சார்ஜ் ஷீட். சார்ஜ் ஷீட்னா என்னமா? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா? குற்றப்பத்திரிக்கை. குற்றப்பத்திரிக்கை இதுதான் என்னன்னா சார்ஜ் ஷீட். அவங்க என்ன குற்றம் பண்ணாங்களோ அதை எழுதி ஒரு ஷீட்டா ஃபைல் பண்றது என்ன? சார்ஜ் ஷீட். இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன் என்னமா? விசாரணை. The act of asking questions, imposing several questions to the convict அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இன்வெஸ்டிகேஷன், விசாரணை. அடுத்துமா கிரைம் ரெக்கார்டு. கிரைம் ரெக்கார்டு பியூரோ. கிரைம் ரெக்கார்டு பியூரோ. குற்றப்பதிவு அலுவலகம். நேத்தே பியூரோக்ரேட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த ஒரு தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாமே பதிவு பண்றது. அப்போ கிரைம் பத்தின பதிவுகள் இருந்தா குற்றப்பதிவு அலுவலகம். அப்படிதான் லிங்க் பண்ணி படிக்கணுமா? ஓகேங்களா? அந்த வார்த்தையை தனித்தனியா நீங்க யோசிச்சுட்டு அது சேர்த்து வரும்போது அதோட பொருள் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ராசிக்யூஷன். ப்ராசிக்யூஷன் அப்படின்னா குற்றவியல் வழக்கு. ப்ராசிக்யூட்டர்னா யாருமா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா என்னன்னு சொன்னோம்? அரசு தரப்பு வழக்கறிஞர். அப்ப ப்ராசிக்யூஷன்னா வழக்கு சார்ந்ததா இருக்கும்ன்றது தெரியணும். குற்றவியல் வழக்கு நடத்துதல். குற்றவியல் வழக்கு பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களை என்னன்னு சொல்றோம்? ப்ராசிக்யூஷன். ஃபாரன்சிக் சயின்ஸ் நமக்கு என்ன வரும்? நிபுணர்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? அதை யார் பண்ணாங்க என்னது? ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னா என்ன? அப்போ நீதியியல் அறிவியல். நீதியியல் அறிவியல். ஃபாரன்சிக் சயின்ஸ். எஸ்ஐமா. எஸ்ஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னம்மா? எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்றாங்க இல்லையா போர்டுல இருந்து? சப் இன்ஸ்பெக்டர். சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்ல என்னம்மா? துணை ஆய்வாளர். துணை ஆய்வாளர். சப் இன்ஸ்பெக்டர்னா துணை ஆய்வாளர். அடுத்துமா சைபர் கிரைம். இப்ப அதிகமா இருக்கிறது என்னதான்? இந்த சைபர் ரிலேட்டட் கிரைம். சைபர்னால என்னம்மா? மின்னணு. மின்னணு குற்றம். சைபர் கிரைம். மின்னணு குற்றம். எஸ்பி என்னம்மா? ஐபிஎஸ் கேட்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் தெரிஞ்சு ஐபிஎஸ் எஸ்பி. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டிராஃபிக் ரெகுலேஷன். ரெகுலேஷனாலே கட்டுப்பாடு. டிராஃபிக்னாலே போக்குவரத்தை குறிக்குமா? அப்ப என்ன வரணும்? போக்குவரத்து கட்டுப்பாடு. போக்குவரத்து கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னமா? இந்த டிராஃபிக் ரெகுலேஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்லாம் கொஞ்சம் பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்தோம்? எஃப்ஐஆர், எஸ்பி, எஸ்ஐ, அதுக்கப்புறமா சார்ஜ் ஷீட், இன்வெஸ்டிகேஷன், சைபர் கிரைம், கிரைம் ரெக்கார்டு பியூரோ, ப்ராசிக்யூஷன், ஃபாரன்சிக் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். கிளியர்?
ஸோ அடுத்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போலாமா? 4th ஒன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்மா. மருத்துவத்துறையா? மருத்துவத்துறை. அதுல முக்கியமான வார்த்தைகள்மா டயக்னோசிஸ். டயக்னோசிஸ்னா என்னம்மா? என்ன என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது என்னதம்மா டயக்னோசிஸ். நோய் நிலை கண்டறிதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். நோய் நிலை கண்டறிதல் அது டயக்னோசிஸ். பிரிஸ்கிரிப்ஷன். பிரிஸ்கிரிப்ஷன். பிரிஸ்கிரிப்ஷன் யாரு? டாக்டர் சஜஸ்ட் பண்ற அந்த ரெசிப்ட் நேம் தான் என்ன? பிரிஸ்கிரிப்ஷன். மருந்து பரிந்துரை சொல்லலாமா? மருந்து பரிந்துரை செய்யறதுக்கு பேர் தான் பிரிஸ்கிரிப்ஷன். வேக்சினேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் வேக்சினேஷன்மா? தடுப்பூசி. தடுப்பூசி வேக்சினேஷன். எபிடமிக். இப்போ கொரோனா என்னதான்? எபிடமிக் தானே. தொற்று நோய் பரவல். தொற்று நோய் பரவல் தான் எபிடமிக். அந்த காலகட்டத்தை அப்படி சொல்லுவோம். டிசீசஸை பத்தி படிக்கக்கூடிய ஸ்டடி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லயே உங்களுக்கு கேட்கலாம். ஸ்டடி ரிலேட்டட் டு த டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பேத்தாலஜி. நோயியல். அதுதான் தமிழ்ல என்னதுமா? நோயியல். நோய்களை பத்தின படிப்பு தான் இயல் படிப்பு, நோயியல். ஃபார்மகாலஜி. ஃபார்மகாலஜி. ஃபார்மானாலே நம்ம மெடிசனா? லஜி அப்படின்றதே ஸ்டடி. அப்போ ஸ்டடி ஆஃப் மெடிசன்ஸ் மருந்தியல். மருந்தியல். ஓகேங்களா? டயக்னோசிஸ், பிரிஸ்கிரிப்ஷன், வேக்சினேஷன், எபிடமிக், பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி இது எல்லாமே பார்க்குறோம். அண்ட் தென் ஐசியூட ஃபுல் ஃபார்ம் என்னம்மா? கமெண்ட் பண்ண போறீங்க நீங்க தான். ஐசியூட ஃபுல் ஃபார்ம் என்ன, தமிழ்ல என்ன அப்படின்றத சொல்ல போறீங்க. அடுத்து சர்ஜியன். சர்ஜியன்னா யாருமா? ஹூ இஸ் சர்ஜியன்? அறுவை சிகிச்சை மருத்துவர். அறுவை சிகிச்சை மருத்துவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்ஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர் தான் சர்ஜியன் சொல்லுவோம். அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியானா என்னம்மா? மருந்தறியாமை. தமிழ்ல எக்ஸாக்டா எழுதிக்கோங்க, டிரான்ஸ்லேஷன்ல கேட்கலாம். மருந்தறியாமை. நமக்கு அந்த வலி தெரியாம இருக்க யூஸ் பண்ணுவாங்களே அனஸ்தீஷியா, அதுதான் மருந்தறியாமை. ஜெனரல் பிராக்டிஷனர். ஜெனரல் பிராக்டிஷனர் யாருமா? ஜிபின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல அவங்கள ஜிபின்னு சொல்லுவாங்க. யாருமா ஜெனரல் பிராக்டிஷனர்? ஜெனரல்னாலே பொது, பிராக்டிஷனர்னா மருத்துவர், பொது மருத்துவர். கிளியரா? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன். யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணணும்? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஐசியூ ஃபுல் ஃபார்ம் என்ன, தமிழ்ல என்ன அப்படின்றத எக்ஸாக்டா சொல்லணும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணலாமா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போலாம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னம்மா? கல்வித்துறை. கரிக்குலம். கரிக்குலம்னா என்னம்மா? பாடத்திட்டம். இப்போ ஒரு எஜுகேஷன் ஒரு டிகிரி இருக்கு, ஒரு கோர்ஸ் இருக்குனால நம்ம என்ன அதுக்கான ஒரு சிலபஸ் பாடத்திட்டம். இப்போ நம்ம எக்ஸாம்க்கு என்ன இருக்கு? ஒரு சிலபஸ் இருக்குல்லையா, அதேதான். அடுத்து சிலபஸ். கரிக்குலம்னா பாடத்திட்டம், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. சிலபஸ்னா பாடப்பட்டியல். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா டிரான்ஸ்லேஷன்ல கேட்கலாம். பாடப்பட்டியல். இதெல்லாம் படிக்கணும்ன்றது பாடத்திட்டம். அதுல இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். இப்போ கரிக்குலம் அப்படின்றது இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லக்கூடியது கரிக்குலம். சிலபஸ் எடுத்தோம்னா அந்த சப்ஜெக்ட்ல ஒரு சில டாபிக் தானே சொல்றோம், எல்லாமே சொல்றோம்னா கிடையாது. அதுதான் சிலபஸ், பாடப்பட்டியல். பெடகாகி. ஸோ இது படிச்சவங்களாம் தெரியும். பிஎட் படிச்சவங்க இருந்தீங்கன்னா
தெரியும். வாட் இஸ் பெடகாஜி அப்படின்றது. கற்பித்தல் முறை, பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு 2, 3 பேப்பர் படிச்சிருப்பாங்க. கற்பித்தல் முறைகள் பிஎட்ல ஒரு பேப்பராவே வரும். பெடகாஜி அவங்கவங்க டிகிரி பேஸ் பண்ணி வரும். அசஸ்மெண்ட் மதிப்பீடு. அசஸ்மெண்ட்னா மதிப்பீடு. ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்து அதுக்கான மார்க்ஸ்ல அசஸ்மெண்ட் மதிப்பீடு. ஸ்காலர்ஷிப்மா, ஸ்காலர்ஷிப் என்னமா நமக்கு தெரியும். கல்வி உதவித்தொகை அல்லது ஊக்கத்தொகை சொல்லலாம். கல்வி உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட் ஆஃப் எஜுகேஷன், போர்டுனால என்னமா போர்ட் ஆஃப் எஜுகேஷன். கல்வி வாரியம், கல்வி வாரியம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளா இருந்தாலும் அதோட தமிழாக்கம் தெரியுதா அப்படின்றத ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்க போறீங்க இந்த கிளாஸஸ்ல, அவ்வளவுதான். ஸ்கூல்ஸ்க்குலாம் என்ன கொடுப்பாங்க, அக்ரெடிடேஷன்ஸ் கொடுப்பாங்க. ++, 2+B+ எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த ஆட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அக்ரெடிடேஷன் என்ன, அங்கீகாரம் பெற்ற அப்படின்ற பொருள். அங்கீகாரம். ஏன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு குரூப் 2 எழுதி ஆஃபீஸரா போறோம்னா இத்தனை டேர்ம்ஸ்ல ஏதோ ஒரு இத்தனை டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் நம்ம வேலைக்கு போறோம். அதுல பேசிக்கா என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக தான். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்மா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்னமா, தொலைதூர கல்வி சொல்லுவாங்க இல்லையா, தொலைதூர கல்வி. வீட்ல இருந்தே படிக்கலாம், டிகிரி போட்டுட்டு எக்ஸாம்ஸ் மட்டும் போய் அப்ரோச் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கரஸ்ல பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டட் டேர்ம்ஸா நம்ம பார்க்கணும். கிளியரா? ஓகேம்மா. ஸோ அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்மா போக்குவரத்து துறை. ரோட் டாக்ஸ்மா, முதல்ல ரோட் டாக்ஸ் என்னம்மா, சாலை வரி, சாலை வரி. டிரைவிங் லைசன்ஸ் தமிழ்ல ஓட்டுநர் உரிமம், ஓட்டுநர் உரிமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், எதெல்லாமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ், ஓகேங்களா. பொது போக்குவரத்து, பொது போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் சார்ந்து வேற நிறைய வார்த்தைகள் இருக்கு, நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்றேன். வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கலாமா, வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், வாகன பதிவு, வாகன பதிவு. டிராபிக் சிக்னல்ஸ், டிராபிக் சிக்னல்ஸ். போக்குவரத்து குறியீடுமா, போக்குவரத்து குறியீடுகள் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிராபிக் சிக்னல்ஸ். சிம்பிள்ஸும் வரலாம், சிக்னல்ஸும், குறியீடுகள். ரயில்வேஸ், ரயில்வே தான் வரும் தமிழ்லயும். ஏர்வேஸ் விமான போக்குவரத்து. ஏவியேஷன்ற வார்த்தை வரலாமா, ஏவியேஷன் வந்தாலும் என்னதான், ஏர்வேஸ் அல்லது ஏவியேஷன் கேட்டாலும் என்னதான், விமானம் சார்ந்த அந்த போக்குவரத்தை சொல்லக்கூடியதுதான் ஏவியேஷன் என்ற வார்த்தை வந்தாலும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னமா, கட்டமைப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் நம்ம சும்மா ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்கா கேட்டாலும் ஒரு சிலருக்கு இங்கிலீஷ்ல கேட்டா அப்படின்னா என்னன்றது சொல்ல தெரியும், ஆனா அந்த வார்த்தை புரிஞ்சுக்க தெரியும், அதே இங்கிலீஷ்ல சொல்ல சொன்னோம்னா சொல்ல வராது. அந்த மாதிரியான இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாமா.
ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். நிதி, நீதி கிடையாது, நிதித்துறை. பட்ஜெட், முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள். பட்ஜெட் வரவு செலவு திட்டம்மா, வரவு செலவு திட்டம், பட்ஜெட். ரெவென்யூ டெபிசிட், டெபிசிட்னாலே குறைபாடுமா இல்லையா? ரெவென்யூனா வருவாய், அப்போ வருவாய் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை. வருவாய் கம்மியா இருக்குன்னா நம்ம டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம், ரெவென்யூ டெபிசிட். ஃபிஸ்கல் பாலிசி நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா? எக்கனாமிக்ஸ். ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா நிதிநிலை கொள்கை. நிதிநிலை கொள்கை. இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன்னா என்னம்மா? பணவீக்கம். இதோடைய இங்கிலீஷ் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? நீங்க எக்கனாமிக்ஸ்லயே படிப்பீங்க, பட்ஜெட், ரெவென்யூ டெபிசிட், ஃபிஸ்கல், இன்ஃப்ளேஷன் எல்லாமே. இதோடைய இங்கிலீஷ் டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றது, பணவீக்கம். உங்களுக்கு தமிழ்ல மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கேன், ஓகேவா? பேங்க் கேட்பாங்க, செக்டார்ஸ் கேட்பாங்க, செக்டார்ஸ் துறைகள், பேங்கிங் அப்படின்னா அது என்னன்றது ரெகுலேஷன்ஸ், வங்கி, வங்கி சார்ந்து, ஸோ இதெல்லாம் வரும். எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க, ஃபினான்ஸ்ல யார் வருவாங்க? எக்கனாமிக்ஸ் வருவாங்க. எக்கனாமிக்ஸ்னா என்னம்மா? வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் இன் தமிழ்? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி வரலாம், ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எப்போ வந்துச்சு, இதோட தமிழ் என்ன, தமிழாக்கம் என்ன அப்படின்றது கேட்கலாம். இதோட எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கேட்கலாம், ஓகேங்களா? அடுத்து வேற என்ன கேட்கலாம்? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து இத்தனை வார்த்தைகள் இருக்கு. மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் நிதி ஆயோக் இருக்கு, நிதி ஆயோக். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடியது. பிளானிங் கமிஷன். ஸோ வேற என்னென்ன இருக்கோ நிதி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? பணவீக்கம், மணி, மணி ரிலேட்டட் வரும், பேங்க்ஸ் ரிலேட்டட் வரும், ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஃபினான்ஸ்ல வந்துடும். ஸோ அடுத்து என்ன இருக்கு? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாமா? அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், விவசாயத்துறை. இரிகேஷன் அப்படின்னா என்னம்மா? வாட்டரிங் டு த பிளான்ஸ், டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நீர் பாசக்கூடியது, அப்போ பாசனம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்டிலைசர்னா என்னம்மா? ஃபர்டிலைசர்னா உரம், உரம், ஃபர்டிலைசர்னா உரம். ஃபார்மிங் அப்படின்னா விவசாயம், விவசாயம். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னம்மா? ஆர்கானிக் ஃபார்மிங் கேட்பாங்க. இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயம். கிராப்ஸ், பயிர்கள். ஜெனரல், ஹைபிரிட் அப்படின்னா கலப்பினம். கலப்பினம் சொல்லுவாங்க இல்லையா? கலப்பு இனம், இனம் தான் கலப்பினம், கலப்பு இனம் அப்படின்னு சொல்றோம். ட்ரிப் இரிகேஷன்லயே கேட்பாங்க, ட்ரிப் இரிகேஷன் என்ன அப்படின்னா, ட்ரிப்னா சொட்டு நீர் பாசனம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. சாயில், மண், சாயில் வெல்த், மண் வளம். ஃபெர்டிலிட்டி, சாயில் ஃபெர்டிலிட்டி கேட்டாங்கன்னா சத்துணவு திறன். சாயில் ஃபெர்டிலிட்டி கேட்டாங்கன்னா மண்ணின் சத்துணவு திறன், திறன் அப்படின்னு சொல்லலாம். மண்ணின் சத்துணவு திறன், அதோட ஃபெர்டிலிட்டி சேர்த்து. ரெவல்யூஷன் கேட்கலாமா? ரெவல்யூஷன்னாலே என்னம்மா? புரட்சி. ஏன்னா விவசாயத்துல என்ன இருக்கு, நிறைய வகையான புரட்சிகள் இருக்கு இல்லையா? ஒயிட் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், ஒரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ கிரீன் ரெவல்யூஷன் தான் மெயினா வரும், பசுமை புரட்சி. ஒயிட் வந்து மில்க், எக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த புரட்சி ரிலேட்டட் வரும்.
இப்போ உங்களுடைய ஒர்க்கா நான் என்ன குடுக்க போறேன்னா, ஏஇஓம்மா. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு நபர் ஏஇஓ. ஃபுல் ஃபார்ம் என்ன? தமிழாக்கம் என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ண போறீங்க. ஏஇஓ. கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோமா? ரெவென்யூ பார்த்துருக்கோம், போலீஸ், மெடிக்கல், ஜுடிஷியல், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே என்ன இருக்குமா? டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ரோட் நத்திங்னாலே உங்களுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தனியாவே இருக்கு. ஓகேங்களா? ஏர்வேஸ்ன்னு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னும் மேஜரான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன? பிடபிள்யூடின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. பொதுப்பணிகள் துறை இருக்கு இல்லையா? பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது போக இண்டஸ்ட்ரீஸ் சிறு குறு தொழில் முனைவோருக்கான அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. தொழில் மற்றும் வாணிபம் சார்ந்த டிபார்ட்மெண்ட் காமர்ஸ். அதுல எல்லாம் என்ன வரும்? இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இண்டஸ்ட்ரி, ஆண்டர்பிரினர்னா என்ன? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப்னா என்ன? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லப்படும். இதுவே நமக்கு பப்ளிக் ஒர்க்னா என்னெல்லாம் வரும்? கட்டமைப்பு சார்ந்து, ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை, சானிடேஷன் எல்லாமே என்னதான்? பொதுப்பணித்துறை தானே? முனிசிபாலிட்டியோட ரிலேட்டடா வரும். ஸோ டவுன் பிளானிங் இது எல்லாமே அதுல வந்துரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஓவராலா நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, அதுல எப்படிலாம் வார்த்தைகள் இருக்கு பேசிக்கா அப்படின்ற ஒரு ஐடியா குடுத்துருக்கேன். நீங்க கவர்மெண்ட் வெப்சைட்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அது ரிலேட்டட் வார்த்தைகளோட ஆங்கிலாக்கம், தமிழாக்கம் 2த்தையும் சேர்த்து படிச்சுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸஸ் செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்ப்போம்? இன்னும் டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல ஜெனரல் அண்ட் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. அத சேர்த்து நம்ம அடுத்த செஷன்ஸ்ல பார்த்துட்டோம்னா, டெக்னிக்கல் டெர்ம்ஸ் முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகேம்மா. ஸோ இதோட ஒரு அடுத்த செஷன்ல பார்ப்போம். Whatever may be the doubts, feel free to ask in the comment section. Thank you so much, ma.